என்னோட அருமை என்னன்னு என்ன நேசிக்கிறவ தவிர வேற யாருக்கும் தெரியாது. So hi guys, welcome to Marcus Phoenix Vlogs. So இன்னைக்கு என்ன நாளுன்னு தெரியல. So I hope it's a good day. So actually இன்னைக்கு வந்து Tuesday-வா Wednesday-வா? Officially Wednesday, but technically அது எப்படி சொல்றது தெரியல. So hi guys, welcome to Marcus Phoenix Vlogs. ஸோ இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழிச்சு ரெக்கார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி நிறைய ப்ரீவியஸ் ரெக்கார்டிங்ஸ்லாம் பண்ணியிருந்தேன், பட் ஆனால் வந்து சேனல் லோகோ வராதனால ரிவீல் பண்ணாதனால ரொம்ப நாள் வந்து ரெக்கார்ட் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் திரும்பி ரெக்கார்ட் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் நான் சேனல் லோகோ ரிவீல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் people were like, what the fuck bro, you already put logo, now you're not putting video, what you doing, you வக்கால வழி come out of the home die அந்த மாதிரிலாம் எங்கள் மீம்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ ஹாய் ஹலோ வெல்கம். ஸோ திஸ் மைட் பி மை ஃபஸ்ட் வீடியோ. உங்கள் அனைவரையும் நான் மார்க்கஸ் ஃபீனிக்ஸ் வீலாகுக்கு வர வைக்கிறேன். ஸோ இந்த சேனலில் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வில் பி அப்லோடிங் வீடியோஸ் ஆஃப் மை ஆஃபீஸ் ஸ்டோர்ஸ் தான். ஆஃபீஸ் ஸ்டோர்ஸ் இன் த சென்ஸ் நான் வீட்டிலேருந்து ஆஃபீஸுக்கு வர்றது, ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிறது, அப்படி தான் இனிஷியலாக. எங்கேயாச்சும் வெளியே போனேன்னா அதை ரெக்கார்ட் பண்ணி போடுவேன், பட் நாட் ப்ரொஃபஷ்னலி, பட் ஹானஸ்ட்லி அது பைக் ரைட்ஸ் ஆகட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறது ஒரு ரேர் திங் தான். இன்கேஸ் நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறேன் அப்படின்னா வந்து 100% அது வந்து ஒரு குட்டி ரிவ்யூ மாதிரி போடலாம், which will be really good, which will be really fun, because ஃப்ரெண்ட்ஸோட போனால் தான் வந்து everything will be perfect. ஸோ நத்திங் தனியாக போனால் ஜாலியாகவே இருக்குது. அது வந்து தேட்டர் போய் மொபைல் எடுத்தால் செஞ்சுருவாங்க, அது வேறு விஷயம். பட் ஸ்டில் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போனோன்னா ஜாலியாக அந்த மாதிரி பண்ணுறது. ஸோ பேசிக்காக வந்து வீலாக்ஸ்லாம் என்ன சொல்கிறது, இப்போதைக்கு வந்து நான் ஒன்றும் வந்து எக்ஸ்ட்ராவர்ட்லாம் இல்லை, ரொம்ப வெளியே சுற்ற மாட்டேன். ஸோ பேசிக்லி ஹோம் டு ஆஃபீஸ், ஆஃபீஸ் டு ஹோம். ஸோ இந்த வாரம் வந்து ஏன் நைட்டு வண்டி ஓட்டுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் எனக்கு நைட் ஷிஃப்ட்டு. ஸோ அதனால் வந்து மை வீடியோஸ் வில் பி பேஸ்ட் ஆன் நைட்ஸ். ஸோ ஆல்ரெடி நேற்று ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன், பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அதில் வந்து பாதிலே கட் ஆகிட்டுருக்கு. இது கட் ஆகிடுச்சான்னு தெரியல, ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இல்லை, இது கட் ஆகவில்லை, ஓப்பன் ஆகி நல்லா ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. நேற்று அப்படி தாங்க, இப்படி தான் பார்க்கும்போது கட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஜிஜிஸ் ஆகிடுச்சு, சரி ஃபுல் வீடியோவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். ஸோ இந்த வீடியோ டெஃபினட்டாக வரும். ஸோ திஸ் இஸ் வெரி நியூ திங் டு மீ. ரொம்ப ஒரு புதுசான விஷயம், இது வரைக்கும் நான் இது பண்ணதில்லை. ஸோ ஏதாவது ஹானஸ்ட் சஜஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். ஐ எம் கம்ப்ளீட்லி டோட்டலி நியூ டு திஸ். ஒரு ஐடியா எதுவுமே இல்லை. ஸோ பேசிக்காக அது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் டெய்லி பெட்ரோல் காசு செலவு பண்ணுறோம், போகிறோம் வரோம், 20 கிலோமீட்டர் அப்பு டவுன் அடிக்குது, 20லேருந்து 25 கிலோமீட்டர் அப்பு டவுனு. ஸோ why not record it and put it in YouTube. லைக் மொபைல் சார்ஜ் தான் போகுது, மொபைல் சார்ஜ் ஆல்ரெடி இன்டர்நெட் ரெண்டுமே என்கிட்ட இருக்குது, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இது. ஸோ பேசிக்லி இதில் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. ஹெல்மெட் மவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெரி சீப் தான். அமேசான் பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்க ஹெல்மெட் மவுண்ட் தான். மோர் தென் லைக் 300 or 350 ஆவரேஜ், அவ்வளோதான். அது தவிர்த்து வேறு என்ன அப்படின்னா, ஆஃப்கோர்ஸ் மைக். ஸோ திஸ் இஸ் வந்து நார்மல் மைக் வச்சா வீடியோ எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். இருங்க, நான் இப்போ என்னோடய ஹெல்மெட்குள்ளே இருக்க மைக்கை ரிமூவ் பண்ணுறேன், அதாவது ஜாக்கை ரிமூவ் பண்ணுறேன்.
ஜாக்கை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இப்போ வந்து வாய்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தெரியல, கேட்குதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. நான் லைட்டாக கட்டி பேசிட்டு வேறு இருக்கேன் இப்போது. ஸோ இதுதான் வந்து மைக் இல்லாதது. மைக்கை போட்டு இது கொஞ்சம் டென்ட்டாக போயிடுவேன் ஏரியா. மாட்டிக்கலாம் இப்போது மைக் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ தான் ஆடியோ ஜாக் திரும்பி கனெக்ட் பண்ணேன். ஸோ மைக் டெஃபினட்டாக ஒர்க் ஆகும். ஐ ஹோப்ஸ். ஸோ அதுதான் இது வந்து மைக் இந்த சென்ஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் பெரிய மைக்கெல்லாம் இல்லை. பழைய போட் ஹெட்ஃபோன் வந்து லெஃப்ட் சைடு ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ அதை மொத்தத்தையும் வெட்டி லெஃப்ட்டு ரைட்டு மொத்தத்தையும் வெட்டி தூக்கி எறிஞ்சிட்டு அந்த மைக் பார்ட் மட்டும் வச்சு யூஸ் பண்ணுறேன். அதை வந்து ஹெல்மெட் குள்ளே வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஐ திங்க் நான் நினச்சதோட நல்லாவே ஒரு வேலை செய்யுதுன்னு தான் சொல்லும். அஃப்கோர்ஸ் பைக்கில் போகும்போது அந்த பட்ட காற்று சவுண்டெல்லாம் வரும். ஸோ இப்போதைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஆவரேஜாக ஒரு 50, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல ஸ்க்ரீனில், பட் ஆவரேஜாக ஒரு 50 to 55 போயிட்டுருக்கேன். 50 to 55 சொல்லலாம். ஸோ அந்த படப்படப்பு சவுண்ட் வந்து வராதுன்னு நம்புகிறேன். ஒன்ஸ் மெயின் ரோட் போயிட்டா இன்னும் ஃப்ரீயாக இருக்கும். ஆக்சுவலி உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து நைட் ரைட்ஸ் பிடிக்கும்னு தெரியல, பட் ஆனால் எனக்கு பர்சனலாக வந்து நைட் ரைட்ஸ் ரொம்பவே பிடிக்கும். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் கை இருக்குல்ல, இதை வந்து நம்ம என்ன வேணால் வச்சு பண்ணலாம். இப்போது சரியா, பேசிக்காக என்ன வேணால் பண்ணலாம். ஏன்னா கிளச்சு பிடிக்க தேவையில்ல, நிம்மதியாக இருக்கலாம். அதுக்குன்னு அந்த சோம்பேறித்தனம்னு இல்லை, பட் ஆனால் வந்து ஒரு மாதிரி பீஸ்ஃபுல் என்வாயர்மெண்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக வந்து நான் நைட் ரயிலில் வந்து ரைடு பண்ணும்போது லைக் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகும்போது ஜாலியாக பாட்டு இந்த பழைய பாட்டெல்லாம் பாடிட்டு அப்படி போவேன். பிகாஸ் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும், டிராஃபிக் இல்லை, இந்த மாதிரி ரோடே காலியாக இருக்கலாம். இந்த மாதிரி இந்த வியூ, இந்த ரோடு காலியாக இருக்க வியூ பார்த்தாலே வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏதோ கொளுத்துறாங்க, அது புகை ஒரு செகண்ட் ஏறிடுச்சு. ஸோ பேசிக்கலி இது ஏன் பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, உன்னை யாரா இதெல்லாம் கேட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப் இஸ் an open platform, open for any kind of videos I guess. ஸோ அது ஒன்று. ஸோ இதை நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் அஃப்கோர்ஸ் வை நாட், ஒன்றும் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, ஜஸ்ட் அண்ட் மொபைல், அப்புறம் வீட்லேயே இருக்கு இன்டர்நெட்டு, மொபைல் கேமரா, அவ்வளோதான், தட்ஸ் இட், நத்திங் பிக். செகண்ட் திங் சேஃப்டி. ஓகே, ஸோ ரீசெண்டாக ஐம் என்கவுண்டரிங் மெனி ஒரே 7.5 சனியாக இருக்குது வண்டி ஓட்டும் போது. ஸோ அதனால் வந்து வை நாட், இட்ஸ் ஃபார் சேஃப்டி ஆஸ் வெல் அஸ் ஃபார் கண்டென்ட். ஓகே, ஹை பீம் போட்டாச்சு. ஸோ அவ்வளோதான், இந்த ரோடுக்கு இதுக்கு மேலே வந்து நிம்மதியாக போகலாம், அப்படியே ஸ்மூத்தாக போகலாம். ஸோ திஸ் இஸ் லைக் மாதவரம் இது மாதிரி நேஷ்னல் ஹைவேவா என்னன்னு தெரியல. என்ன பிரிட்ஜு மேலே லைட் எரியல, இது ஒரு கோளாறான பிரிட்ஜுங்க. இது நல்லா தான் இருக்கும் சரியா, பட் ஆனால் வந்து இந்த நைட்டு குப்பை வண்டி போகும். இந்த ரோடே வந்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஃபுல்லாக குப்பையாக இருக்கும். ஏன்னா குப்பை வண்டி நைட்டு போகுமா, போகிறது பிரச்சனை இல்லை, அது வந்து இந்த மாதிரி வைப்ரேஷன் ஆகுதுல்ல. மொபைலில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, பட் அந்த பிரிட்ஜுக்கு நடுவில் ஒரு ஜாயிண்ட்லேயும் வைப்ரேஷன் ஆகுதுல்ல, அதுலேருந்து பாட்டில் டுமில் கீழே விழும், குப்பை எல்லாம் விழுகும். இதை பார்த்தீங்களா, உங்களுக்கு அந்த தரையில் தெரியுதான்னு தெரில, அது பாருங்க. இந்த ஆட்டோ டெய்லி இங்கே தான் நிற்கிது, தூங்குறாங்க போல. ஸோ what I was talking, எதுக்கு இது பண்ணுறேன் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஃப்ரீ, ஸோ வை நாட் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுறேன். ப்ளஸ் நான் என்ன பைக் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மறந்துட்டேன். ஸோ நான் பேசிக்கலி நான் வந்து RS 200 பல்சர் BS 6.1 இல்லை 2023 வெர்ஷனா நீங்கள் என்னமோ சொல்லிக்கலாம், RS 200 தான் வச்சுருக்கேன். கிரே பிளாக் மாடல், டோட்டலி அதான் பிளாக் மாடலாக, கிரே பிளாக் ஓடவர், அந்த ஃபுல் அந்த மாடல் தான் வச்சுருக்கேன். ஸோ பைக்கை பற்றி சொல்லணும்னா ஹானஸ்டாக சொல்ல போனால் கம்ஃபர்டபுள் பொசிஷன், நாட் ஸோ ரொம்ப கஷ்டமாக இல்லை. ஐம் நாட் அகெயின்ஸ்ட் R15.
ஆனஸ்டாக சொல்ல போனால் R15 வாஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். எனக்கு RS200 இருக்குன்னே சொல்லிட்டு தெரியாது. பிகாஸ் எனக்கு என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, ஹலோ ப்ரோ கிடைக்க மாட்டேங்க நம்புறேன். ஸோ என்னோட பைக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நான் வாங்கும்போது என்ன இருந்துச்சுன்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேரிங் பைக், எனக்கு இந்த ஃபேரிங்னு கூட தெரியாது சரியா, ஃபேரிங் பைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ நான் என் ஃப்ரெண்டை கேட்டப்போ வந்து ஹி சஜஸ்டட் R15. சிட்டிக்கு நல்லாயிருக்கும், லைக் மைலேஜ் 40 to 45 ஆவரேஜாக தரும். ஸோ யூ கேன் கோ ஃபார் R15 அப்படின்னு சொன்னால். அது இல்லைனா உனக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வேணுன்னா யூ கோ ஃபார் கவாசக்கி, லைக் அந்த மாதிரி கவாசக்கி அந்த மாதிரி போன்னு சொன்னால். ஏதோ ஒரு மாடல் இருந்துச்சு, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இன்னொருத்தர்கிட்ட கேட்டேன், அவன் அப்பாச்சி ஏதோ 310 ஏதோ சொன்னான், எனக்கு எதுவும் சரியாக ஞாபகம் இல்லை. சரி அப்போ R15 தான் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆன்லைன் வெப்சைட்டில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கும்போது கீழே வந்து யூ மைட் ஆல்சோ லைக் புண்ணியமா யூ மைட் ஆல்சோ லைக் RS200 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தான். என்னடா அப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தா கரெக்டாக 2 லட்சம். அடே என்னடா இது 30,000 ரூபாய் கம்மியாக இருக்கே. சரி பைக்கை பற்றி பார்ப்போம்னு பார்த்தா அஃப்கோர்ஸ் நம்ம VS மோட்டர்ஸ் அவங்க வீடு வந்து ஃபஸ்ட்டு கிளிக் ஆச்சு. நம்ம என்ன சர்ச் பண்ணுவோம், RS200 தமிழ் அப்படின்னு சர்ச் பண்ணியிருப்போம். ஸோ அந்த அண்ணன் வீடியோ தான் முதல்ல வந்துச்சு. அண்ணன் ஃபஸ்ட்டு ஒரு எப்போயோ லாங் பேக் ஒரு வீடியோ போட்டிருந்தார். அப்புறம் ரீசெண்டாக ஏதோ ஒரு இந்த BS6 இந்த எடிஷனே ஒரு வீடியோ போட்டிருந்தார். நமக்கு ரொம்ப வசதியாக போச்சு. ஸோ எனக்கும் பர்சனலாக வந்து ரைடிங் அந்த பொசிஷன் வந்து ரொம்ப இதுவாக இருந்துச்சு. பிகாஸ் வந்து நம்ம லாங் ட்ரைவ் போகிறதில்ல, டிராஃபிக்கில் வந்து ரொம்ப கஷ்டம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் வந்து கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது, அந்த ஷோல்டர் பெண்ட் பண்ணிடல. ஸோ இது வந்து என்னோட மோஸ்ட் ப்ரிஃபரபிள் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த வண்டி எடுத்தேன். ஆப்போசிட் சைடில் இருந்தால் சோலி தான். ஆக்சுவலி ஆப்போசிட் சைடில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் என்ன எதுக்கு இவ்வளோ போலீஸ்லாம் நிற்க மாட்டானுங்க, என்ன எதுக்குன்னு தெரில. இந்த சைடு இந்த ரோட்டில் நம்ம போகிற ரோட்டில் வந்து போலீஸ் அவ்வளோ நிற்காது. பட் ரேராக நான் இன்னொரு ரூட்டில் வருவேன் சரியா, அந்த ரூட் வந்து நான் இப்போ அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் அது வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும், திஸ் இஸ் பேசிக்கலி ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின் ரோடு தான். ஓகேவா, அதனால் இது வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் நைட் ரைடுக்கு. பிகாஸ் வந்து பகல்னா கூட பரவாயில்ல, ஒரு ஈவினிங் டைம்னா கூட பரவாயில்ல, கொஞ்சம் கூட்டம் இருக்கும் ரோட்டில். அந்த போகிற ரோட்டில் வந்து ஃபுல்லாக வந்து சந்து கொஞ்சம் லைக் இன்சைட், நாட் மெயின் ரோடு, இன்சைட் ரோடு மாதிரி போகுமா, அதில் ஒரு சில லைட் வேறு எரியல. ஸோ எனக்கு வந்து பர்சனலாக எனக்கு சேஃபாக தோணலை. ஸோ அதனால் என்னடா பண்ணிடுவாங்க, நீ என்ன பேர் முடிங்கன்னு கேட்காதீங்க, ஒரு பயம் தாங்க, என்னங்க பண்ணுறது. நான் வேறு இந்த ஹானஸ்டாக சொல்ல போனால் நான் வேறு இந்த க்ரைம் த்ரில்லர்ஸ் இந்த படம்லாம் கொஞ்சம் பார்ப்பேன். க்ரைம் த்ரில்லர்ஸ், இந்த மிஸ்ட்ரி சால்விங், இந்த கில்லர் மிஸ்ட்ரி, சஸ்பென்ஸ். ஸோ இந்த மாதிரி படம்லாம் கொஞ்சம் பார்க்குற ஆள் நான். இப்போ இல்லை, ஜென்ரலாக சொல்கிறேன். இப்போது எனக்கு அந்த மாதிரி படம்லாம் கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, நல்லா ஒரு மிஸ்டீரியஸாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு ஏன்டா நம்மளை போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி லைக் மெயின் ரோடு நல்லா ஸ்மூத்தாக போகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரோடு பள்ளம் லைட்டாக அங்கங்கே தான் வரும், பட் ஆனால் we can avoid them. இவங்க எதுக்கு நட்டனோட ரோட்டில் நிற்கிறாங்கன்னு தெரியல. மாப்பிள்ளை பாரு மாப்பிள்ளை, இதான் ஜீப்ரா கிராசிங்கு. யாரெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு ஜீப்ரா கிராசிங்கில் நின்றுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ ஆஃபீஸ்லேருந்து நைட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு ஆவரேஜாக 20 மினிட்ஸ் ஆகுங்க, 20 to 25 அவ்வளோதாங்க ஆகும் சரியா. ஏன்னா வந்து நான் ஆக்சுவலி கம்மியாக தான் ஓட்டுறேன், 55 அப்படி தான் ஓட்டுறேன் சரியா. 50 to 55 தான் ஓட்டுறேனே. இன்கேஸ் 60 65 ஓட்டினா இன்னும் ஒரு 15 நிமிஷம் அப்படி ஆயிடலாம். வாங்க ஏய், அந்த 2 வீலர் எப்படிரா பிரேக் பிடிக்கும்? ஐயோ பள்ளம். இந்த இடம் வந்தா குளிருது, அங்க இருந்து வந்தா சுடுது, நானே தெரியலங்க. So guys, as I said, I'm totally new, so your suggestions would be most appreciated. ப்ளஸ் இது வந்து லைவ் ஸ்ட்ரீம் இல்லை, நான் பேசிக்கலாக வந்து நான் லைவ் ஸ்ட்ரீமர்னு சொல்ல விரும்பல, பட் ஐ மீன் கேம் லைவ் ஸ்ட்ரீமர் தான். ஸோ தி கேம் லைவ் ஸ்ட்ரீமிங் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட், நத்திங் பிளான்ட்.
அது வந்து நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் ஆடுற கேம் லைவாக வர கேம் பிளேஸை பொறுத்து ஏதோ உளரலாம். பட் ஆனால் வந்து இதில் என்னால் அவ்வளோ பர்ஃபார்ம் பண்ண முடியுமா, அந்த அளவுக்கு பண்ண முடியுமா தெரியல. பிகாஸ் திஸ் இஸ் டோட்டலி நியூ ஃபார் மீ. கேமிங் வந்து நான் சின்ன வயசுல விளையாடி எனக்கு பழகிடுச்சு. அதுவும் இல்லாமல் வந்து நீங்கள் இப்போ வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு மினிமம் 10 to 15 பேராவது லைவ் பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, விச் இஸ் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட். நீங்கள் இல்லைனா எனக்கு பாதி லைவே வந்து போராக தான் போகும். பட் ஆனால் இதில் வந்து அந்த டோட்டலாக அந்த கான்செப்டே இல்லை. பிகாஸ் திஸ் இஸ் பேசிக்கலி ஆஃப்லைன் வீடியோ. பட் ஆனால் நீங்கள் எனக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஐநோ உடனே வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியும். லைக் ஹெல்ப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் ஏதாவது சொன்னீங்கன்னா மேபி ஐ கேன் டாக் அபவுட் தட். அதுக்குன்னு நீங்கள் வந்து ப்ரோ லடாக்கு போ ப்ரோ லடாக்கு போ ப்ரோ வீலிங் அடி ப்ரோ 150 போ ப்ரோ, நத்திங். சரியா? யூ ஆர் நாட் கோனா டூ த ஷிட்ஸ் அண்ட் I am specifically not going to do those shitsன்னு மீன் பண்ணிட்டேன். ஸோ அதிலே தெரிஞ்சிருக்கும். லைக் வந்து ஃபாரின் ரோட்னா நிம்மதியாக போகலாம். சரியா? நீங்கள் சொல்கிற ஸ்பீட்லாம் போகலாம். அதுவே வந்து க்ரைம் தான். அங்கே நம்ம ஊரில் சுத்தம். நம்ம ஊரில் பள்ளம் எங்கே இருக்குன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியாது. ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ளேம் ஹியூமன்ஸ். ஃபஸ்ட்டு பள்ளம் எங்கே இருக்குன்னு தெரியாது. பள்ளத்தில் விட்டோன்னா அவ்வளோ ஸ்பீடில் அதெல்லாம் பறக்க வேண்டியதான். ரெண்டாவது திங், எனக்கு அவ்வளோ பர்சனலாக ஓட்ட எனக்கு இது இல்லை. நான் ஸ்ப்ளெண்டரில் வச்சுட்டு இருக்கும் போது 50 தான் ஓட்டினேன். இந்த RS200 வச்சுருக்கும் போது 50 தான் ஓட்டுறேன். என்ன அதில் 4 கியரில் 50 போயிடுச்சு, 1 2 3 4 கியரில் 50 போயிடுச்சு, இல்லை 6 கியரில் 50 போகுது, அவ்வளோதான் வித்தியாசம். சரியா? ரெண்டாவது திங், நமக்கு இந்த வீலி அதெல்லாம் வந்து சைக்கிள்லேயே அடிக்க வராது. அதெல்லாம் ட்ரை பண்ணி கீழே வந்து சில்லற வரணும் தான் நிறைய எனக்கு சின்ன வயசுலேருந்து. ஸோ பேசிக்காக வந்து ஈவினிங் வந்து நம்ம இந்த லெஃப்ட் தான் எடுப்போம். பட் ஆனால் இந்த லெஃப்ட் இப்போ எடுக்கிறது இல்லை. ஏன்னா வந்து அந்த ரோடு உள்ளே போகிற ரோடு வந்து ரொம்ப லைட் இல்லாமல் ரொம்ப டார்க்காக இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வேறு மெயின் ரோடில் இருப்போம். பை த வே கைஸ், நீங்கள் ஜியோ பெட்ரோல் பங்க்கில் பார்க்கலாம். இதுதான் நம்ம ஜியோ பெட்ரோல் பங்க், பார்த்துக்கோங்க. இன்னொன்று, லடாக்லாம் வந்து அது செட் ஆகுமான்னு தெரியல நமக்கு. சரியா? ஸோ நமக்கு வந்து பேசிக்காக வந்து ஐ எம் நாட் அன் ப்ரொஃபஷனல் பைக்கர். ஏன்னா பைக்கர்னு சொல்லிக்க தகுதி கூட எனக்கு கிடையாது. ஸோ ஐ எம் ஜஸ்ட் அன் லைக் ஆர்டினரி பர்சன் அப்படின்ற மாதிரி தான். சரியா? நானும் ஒரு ஆர்டினரி பர்சன், ட்ரைவ் பண்ணுற பைக்கு, அவ்வளோதான். ஸோ நமக்கு லடாக்லாம் செட் ஆகாது, பான்பராக்கும் செட் ஆகாது. ஸோ அவ்வளோதான்டா. நிற்கிறானுங்களா இன்னைக்கு என்ன பாடப்படுத்த போகிறானுங்களோ. எனக்கு இவ்வளோ நேரம் மெயின் ரோட் வந்தது கூட பிரச்சனை இல்லை. இந்த ரோட்டில் நல்ல லைட் இருக்கும், கூட நாய்களும் சேர்ந்து இருக்கும். ப்ரோ பார்க்குறாரு, விட்டுட்டாரு ப்ரோ. இன்றைக்கி எதுவும் நல்ல மூடில் இருக்காருன்னு நினைக்கிறேன். வந்துட்டால பேல போ துரத்துறானா, இதோ வராம்ல பேல போ சொல்லி வாய உள்ள ப்ரோ நல்ல மூடில் இருக்காடே பேல போ மூடி கட்டு நாய். இவனுங்க என்னதான் வந்து நாய் துரத்துறாலும் உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. நம்ம அது இப்போ நம்ம எவ்வளோ இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்லாம் பார்க்குறோம், நாய் துரத்துது, வண்டியை துரத்துது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அந்த செகண்டு என்னதான் ஒரு க்ரோன் மெச்சூர்டு மேனாக இருந்தாலுமே அந்த இடத்துல ஒரு செகண்ட் நமக்கு வந்து நாய் துரத்துதுரா, ஐயோ ஓடுறா. இந்த ரோட்டை நான் ஸ்பீடாக ஓட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், சோலி முடிஞ்சுது. அங்கே ஒரு கும்பல் இருக்கா, அங்கே ஒருத்தன் ஏஞ்சி நிற்கிறானா, அவன் அடுத்து துரத்துவான். அவனாவது பரவாயில்ல, துரத்தும் போது ஸ்ட்ரைட் ரோடி எப்படியோ ஸ்ட்ரைட்டாக வந்துட்டேன். இவனுக்கு துரத்துனாங்கன்னா நான் இப்போ ரைட் எடுக்கணும், சோலி முடிஞ்சது. இப்போ பார்க்குறானே இவனுங்க தெரிஞ்சிட்டாங்களா? இப்போ என்ன பிரச்சனை, இவனுங்க சவுண்ட் விட்டோன்னே இங்கே ஒரு நடுவில் ஒரு கும்பலாக நாய் இருப்பானுங்க, ஏதோ தூங்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, இவரு ஒரு 4 பேரை கூப்பிட்டு வந்துடுவார். ஸோ அவங்க சிக்னல் கொடுத்தா இவனுங்க பிரச்சனை பண்ணுவானுங்க. ஸோ இது மட்டும்தான். ஆல்மோஸ்ட் நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ டசன்ட் போர் யூ மச். இன்கேஸ் போர் ஆச்சுனாலும் சொல்லுங்கள், ஐ வில் ட்ரை டு இம்ப்ரூவ். பிகாஸ் இது வந்து எனக்கு புதுசு, டோட்டலி நியூ. ஸோ ஐ வில் ட்ரை டு இம்ப்ரூவ். ஸோ ஐ கெஸ் தட்ஸ் இட் ஃபார் டுடே கைஸ். ஸோ டேக் கேர். I guess good night for